வடமேல் மாகாணம் புத்தளம் வலயம் கல்பிட்டி கோட்டத்தில் பூலாச்சேனை கிராமத்தில் அமைந்துள்ள அழகான பாடசாலையே பூலாச்சேனை முஸ்லிம் மகா வித்தியாலயமாகும். 1993 ஆண்டு 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அன்று அதிபர் திருவாளர் MB பத்ருஸ்ஸமான் அவர்களின் தலைமையில் மஸ்ஜித் தலைமையகம், ஊர் மக்கள், நலன் விரும்பிகள் முழு ஒத்துழைப்புடன் தற்காலிக கொட்டேலில் உதயமாகிய எமது பாடசாலையில் இதற்கு அடுத்ததாக திருவாளர் AM தாவூத் 1993 ஆண்டு 11ஆம் மாதம் 1ஆம் தேதி அன்று பாடசாலையை பொறுப்பேற்று வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றதுடன் பாடசாலை கீதத்தையும் அவரை இயற்றி தந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்து 2002ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை அதிபர்களாக பொறுப்பேற்ற அனைவரும் பாடசாலையின் வளர்ச்சியில் பெரும் பங்கும் வகித்துள்ளனர். ஓலையால் வேயப்பட்ட கட்டிடத்தில் ஆரம்பமான பாடசாலை 8 கட்டிடங்களுடன் 32 ஆசிரியர்கள், 2 அலுவலக உத்தியோகத்தர்கள், 2 அலுவலக உதவியாளர்கள் உள்ளடங்கலாக சுமார் 500 மாணவர்களுடன் கல்வி பயணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 1 தொடக்கம் 13ஆம் ஆண்டு வரையான வகுப்புகள் சீரும் சிறப்புமாய் இயங்கி வருகின்றன. பாடசாலையானது 2021ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அதிபர் பொறுப்பை ஏற்ற HA முக்தார் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் பாடசாலை மாணவர்களினதும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினதும் மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் நலன் விரும்பிகளின் பூரண ஒத்துழைப்புடன் பாடசாலை வீரநடை போடுகின்றது. இவ்வருடம் 2023ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டு முத்து விழாவை கடந்து தனது பயணத்தை தொடர்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், பல பாடசாலைகளில் அதிபராக கடமையாற்றிவிட்டு அல்லாஹ்வின் உதவியினால் கடந்த 2022 2ஆம் மாதம் 2ஆம் தேதி இந்த பாடசாலைக்கு அதிபராக நியமனம் பெற்று வந்தேன். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பள்ளிவாயல் பரிபாலன சபை போன்றவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாடசாலையிட பொறுப்பை ஏற்று அல்ஹம்துலில்லாஹ் பலதரப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு போகிறோம். எமது பாடசாலை மாணவர்கள் அன்று தொட்டு இன்று வரை பல சாதனைகள் புரிந்து வருகின்றனர். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் 2019ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டு கல்பிட்டி கோட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளதுடன் எமது மாணவர்கள் விளையாட்டுத்துறை, சித்திர போட்டி, வேளாத்தின போட்டி, ஆங்கிலத்தின போட்டி, சமூக விஞ்ஞான போட்டி, தமிழ்த்தின போட்டி என்பவற்றிலும் கலந்து கொண்டு கோட்டம், வலயம், மாகாண மட்டங்களில் தமது பெயரை பதிவு செய்து வருகின்றனர். அத்துடன் அண்மையில் மாணவி அஹ்மத் ஐமன் சாஹா அவர்கள் அபகஸ் கணித துரித போட்டியில் இந்தியா சென்று வெற்றியீட்டி பாடசாலைக்கு மட்டுமன்றி தாய் நாட்டுக்கும் எமது பிரதேசத்திற்கும் கீர்த்தியை ஏற்படுத்தியமை பெருமைக்குரிய விடயமாகும். இன்றும் எமது மாணவர்கள், ஆசிரியர்கள் அதிபரின் ஒத்துழைப்புடன் பாடசாலையில் சுதந்திர தின விழா, முஹர்ரம் கொண்டாட்டம், ஆசிரியர் தின விழா, சிறுவர் தின விழா நிகழ்வுகள் மற்றும் மாணவர் மன்ற போன்ற பல நிகழ்வுகளை நடாத்துவதுடன் சிரமதானம், சுற்றுலா, உளவள ஆலோசனை போன்றவையும் இடம்பெற்று வருகின்றன. எமது பாடசாலையிலே கற்று இன்று நிறைய மாணவர்கள் பல்வேறு துறைகளில் தமது பெயரை பதித்துள்ளனர். குறிப்பாக வைத்தியர் நசீர் மற்றும் ருக்ஷானா பானு, சட்டத்தரணி செல்வராஜ் செல்வி போன்றோருடன் பல்வேறு அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், ஷரீஅத் துறைகளில் கற்றோரையும் எமது பாடசாலை உருவாக்கியுள்ளது. அத்துடன் கணிதத்துறை, விஞ்ஞானத்துறை, தொழில்நுட்ப துறைகளில் எமது பாடசாலை மாணவர்கள் கற்று எமது மண்ணுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். அதிபர் திருவாளர் HA முக்தார் அவர்கள் 2021ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி பாடசாலையில் தடம் பதித்து மின்சாரத்தை மீளவும் வசதி செய்து தந்தமை, RO குடிநீர் வசதி, மலசல கூடங்களில் புனர் நிர்மாணம், மஸ்ஜிதின் புனர் நிர்மாணம், பாடசாலையை அழகுபடுத்தும் முகமாக மரங்கள் நாட்டியமை, ஆசிரியர்களின் வாகன நிறுத்தம், ஆசிரியர் ஓய்வறை வசதிகள், புதிய சிற்றுண்டிச்சாலை, புதிய வகுப்பு கட்டிடம், வெளிப்புற பாடசாலை சுவரில் சித்திரம் வரைதல், அத்துடன் நூலகத்தை புதுப்பொலிவுடன் இடமாற்றம் செய்துள்ளதுடன் இன்று மிகவும் சிறப்பாக IT யூனிட் கணினி ஆய்வு கூடத்தை திறந்து வைக்கிறார். எமது அதிபர் தனது சேவை காலத்தில் பாடசாலையின் அடிப்படை வசதிகளில் மேம்பாடுகளை செய்ததுடன் பாடவிதான இணைப்பாடவிதான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பாடசாலை பொறுப்பேற்ற நேரம்
மின்சார வசதி இல்லாமல், அதாவது துண்டிக்கப்பட்ட நிலையில் நீர் விநியோகம் இல்லாமல், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான மலசலகூட வசதிகள், இப்படியான அடிப்படை தேவைகள் கூட மிகவும் ஒரு இக்கட்டான நிவர்த்தி செய்யப்படாத நிலையில் காணப்பட்ட நிலையில் பாடசாலை பொறுப்பேற்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்களும் நல்ல முறையில் தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த குறுகிய காலத்துக்கு இடையில் கண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அன்று மிகவும் கோலாகலமாக முத்துவிழாவை கொண்டாடவிருந்த வேளை, எமது பாடசாலை அபிவிருத்திக்காக உழைத்து கொண்டிருந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க செயற்குழு உறுப்பினரும் எமது ஊரின் முக்கியஸ்தருமான மர்ஹூம் யு அனீஸ் அவர்களின் மறைவு ஊரின் மிக பெரும் இழப்பாக முத்துவிழாவும் பிற்போடப்பட்டது. இவரின் மரணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே புலமை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றதுடன் அனீஸ் முகமது அப்துல்லா அவர்கள் 159 புள்ளிகளை பெற்று தனது தந்தையின் கரங்களாலே பரிசில்களை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. எமது பாடசாலையின் முன்னேற்றத்துக்காகவும் பாடசாலையில் மிகவும் குறையாக இருந்த கணினி அறை இல்லாமையை நிவர்த்தி செய்வதற்காகவும் இன்னும் எதிர்காலத்தில் மனைப்பொருளியல் கூடம், சிறுவர் விளையாட்டு முற்றம், மாணவர் செயற்பட்டறை, நவீன வசதிகளுடன் கூடிய வகுப்பறை, திறந்த வகுப்பறை, கணித ஆய்வுக்கூட வகுப்பறை, மாநில கட்டிட தொகுதிகள், மலசலக்கூட தொகுதிகள், சாரணர் இயக்கத்தை ஆரம்பித்தல் போன்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. சகோதரர் ரிகாஸ் ஹாஜியார் அவர்களின் ஒரு தொகை கணினி அன்பளிப்பு மற்றும் பழைய மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் சுற்று போட்டியில் கிடைத்த அன்பளிப்பு, ஏனைய நலன் விரும்பிகளின் ஒத்துழைப்புடன் இன்று எமது பாடசாலையில் கணினி ஆய்வு கூடம் திறந்து வைக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 30 ஆண்டுகள் கடந்து வருடாந்த பரிசளிப்பு விழா மற்றும் கணினி ஆய்வு கூட திறப்பு விழாவை கொண்டாடும் பூலாச்சேனை முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு பாடசாலை நிர்வாகம், பாடசாலை பழைய மாணவர் சங்கம், மஸ்ஜித் நிர்வாகம், ஊர் மக்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் மனமுவந்த வாழ்த்துக்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.